வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வெற்றி நமது மனதில் வெளிக்கொணருபவர் பயிற்சியாளர். வெளிக்கொணர்ந்து வெற்றி அடைவோம். வெற்றி நமது மனதில், அதை வெளிக்கொணருபவர் பயிற்சியாளர். வெளிக்கொணர்ந்து நாம் வெற்றி அடைவோம். வெற்றிங்கிறது நம்ம மனசுல உருவாக்குற ஒரு விஷயம் தாங்க. அப்படி நம்ம அது கொண்டு வந்தாலும் கூட அந்த செயல் வெற்றியாக மாறுவதற்கு நமக்கு பயிற்சியாளரா இருக்கிறவர் தான் அது வெளிக்கொண்டு வர்றார். ஏன்னா அவர் அதில் அவரு பயிற்சி கொண்டு அதை அனுபவமா மாற்றி பல வெற்றிகளை அவரு ஈட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு அதை என்ன பண்றாருன்னா பயிற்சி கொடுத்து நமக்கான திறமைகளை அவர் வெளியில எடுத்துட்டு வர்றாரு. நமக்கு இந்த திறமை இருக்குதுன்றத நம்ம சொல்றோம். அதை உள்ள ஆழப்பதிய வச்சு, நம்ம மனதுக்குள்ள உள்ள ஆழப்பதிய வச்சு அந்த வெற்றியை நமக்கு வெளியில கொண்டு பயிற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு அந்த பயிற்சியை தொடர்ந்து அவர் முன்னிலையிலையும் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகும் நம்மளை செய்ய வச்சு அந்த வெற்றிக்கான சூழ்நிலையை அவர் பயிற்சியின் மூலமா உருவாக்கி கொடுக்குறாரு. நம்மளை விட நம்ம அந்த பயிற்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களதான் போற்றி வணங்கணும். அவங்க ஒரு வகை தெய்வம் போன்றவர்கள். ஏனென்றால் நம்மளை வெளி உலகத்துக்கு மிகப்பெரிய அளவோட வெளிக்காட்டி ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி அவங்க நம்ம கையில கொடுக்குறாங்க. பயிற்சியாளர்களை பொறுத்தவரையில் அவங்க தெய்வீகமானவர்களா நம்ம பார்க்க தான் செய்யணும். அவங்கள எப்பவும் நினைவில் வச்சு நம்ம போற்றி புகழ்வோம். அவர்கள் ஆரோக்கியமா வாழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன்.